வணக்கம். நான் டாக்டர் சங்கர் லண்டன்லேருந்து இங்கே கேப்டனோட நினைவிடத்திற்கு வந்திருக்கேன். இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளாக நான் என்னுடைய வாழ்க்கையில் கருதுகிறேன். அதோட கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட 125 நாட்களில் தமிழகத்திலிருந்து பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பார்வையாளர்களாக இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து அன்னதானமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் என் வாழ்வில் ஒரு பொன்னான நாளாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மாபெரும் ஒரு மனித ஈகை குணத்திற்கு உதாரணமாக இருக்கிற கேப்டன் நினைவிடத்திற்கு வந்தது என் வாழ்வில் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு நினைவிடத்தில் தினமும் ஒரு அன்னதானம் வழங்குகிற நிகழ்வாக வேறு எங்கும் எந்த சமாதியிலும் இதுவரைக்கும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. அதுவும் தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து மக்கள் பெருவாரியாக தினமும் வந்து போகிறார்கள். ஒவ்வொருவரும் உள்ள முருக கேப்டனை நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தி பயபக்தியுடன் செல்வதை பார்க்கும்போது என் உள்ளம் வேற எங்கோ செல்கிறது. நானும் ஒரு கணம் அப்படியே மலைத்து நின்று விட்டேன். எனது நண்பர்கள் செங்குட்டுவன் மற்றும் நேருவுடன் இங்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னொரு சிறப்பாக லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கேப்டனுக்கு ஒரு அவார்டு கொடுத்தது இன்றைய நாளில் ஒரு பொன்னான நாளாக நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி. உலக சாதனை. மிக்க நன்றி. நான் லண்டன்ல இருந்து வரேன். கேம்பிரிட்ஜ் பக்கத்தில் பெட்ஃபோர்டுங்கிற நகரத்தில் இருந்து வரேன். இல்லை, நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான். கிட்டத்தட்ட லண்டனுக்கு போய் 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்ஃபேக்ட் கேப்டன் இறந்த நாளில் எங்கள் வீட்டில் ஒரு துக்க நாளாகத்தான் இருந்தது. இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய பேனர் ஒரு ஃப்ளெக்ஸை அடித்து என்னுடைய வீட்டில் ஒரு அறையில் கேப்டனுக்கு ஒரு தனி ஒரு பூஜை அறையாக வைத்திருக்கிறேன். யூகேல. என்னுடைய நண்பர்கள் உட்பட அனைவருமே தன் வீட்டில் ஒரு உறவினர், தன்னுடைய சகோதரர் இறந்தது போல ஒரு துக்க தினமாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஒரு பெரிய இழப்பாக தினந்தோறும் அவருடைய, இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலும் திரைப்படங்கள் பார்ப்பதற்கு எனக்கு நேரம் அமைவதில்லை. ஆனால் கேப்டன் இறந்த பிறகு கேப்டன் நடித்த எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை திரும்ப சில படங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதோ அவர் நடித்த படங்களை பார்க்கிற போது அவருடன் கூட இருக்கிற ஒரு உணர்வு. குறிப்பா சொல்லணும்னா ஈவன் செந்தூர பூவை கூட எனக்கு பூந்தோட்ட காவல்காரன், எனது நண்பர் செல்வமணி எடுத்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் இதை சொல்லலாம். குறிப்பாக பூந்தோட்ட காவல்காரன் அதில் அவர் நடித்தது சிறப்பான கதாபாத்திரமாக தான் நான் பார்க்குறேன். அவர் இறந்தப்போ லண்டன்ல இருந்திருப்பீங்க. நிறைய செய்திகள் நாளுக்கு நாள் டிவி சேனல்ல வந்துட்டே இருக்கும். பட் அங்கிருந்து நீங்க கிளம்பும் போதே வரும்போதே எப்படி பண்ணி நல்ல கேள்வி. ஆக்சுவலா இந்தியாவிற்கு உடனே வரணும்னு தான் அந்த செய்தியை கேட்டோன்னு நினைச்சோம். அந்த சூழல் வர முடியல. ஆனால் அடுத்து இந்திய பயணத்தின் போது விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கேப்டனுடைய நிலையத்துக்கு தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்னோட நண்பர் எம்எல்ஏ செந்தில் அவர்கள் எனது வகுப்பு தோழன். அவரிடம் அன்றே அவரை அழைத்து ஒரு உறவினருக்கு எப்படி ஒரு துக்கம் விசாரிப்பதை போல அவரை அழைத்து அன்று கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடம் பேசினேன். அவர் வரும்போது கண்டிப்பாக நான் கூட வருகிறேன் என்று சொல்லி இங்குதான் வர வேண்டும் என்று அழைத்து வந்தார். நண்பர் அவர் என்னோட கூடவே இருந்து கேப்டன் நினைவிடத்திற்கு சுற்றி காமித்தார். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஆர்மோ எனது நண்பருடைய செந்திலோட நண்பர் என்பதால் அவர் என்னுடைய கிட்டத்தட்ட கடந்த 25 நிமிடமாக என்னுடன் இருந்தார். நீங்க அங்கிருந்து வரும்போது நீங்க இது வரைக்கும் டிவிலையோ இல்லைன்னா யூடியூப்ல தான் பார்த்துருக்கீங்க எல்லாமே சொல்லிட்டு, நேரில் நீங்க உள்ள காலேஜ் வைக்கும் போது அங்கே பார்க்கும்போது டிவிலையும் யூடியூப்ல பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதே சமயத்துல இப்ப என்னோட நண்பர் செங்குட்டுவன் கேப்டன் அவர் எந்த மாதிரியான வேதனைகளை சந்தித்தார், அவருடைய மண்டபம் இடிக்கப்பட்டது, இந்த சாலை மேம்பாலத்தை கூட சற்று ஒதுக்கி அந்த கல்யாண மண்டபத்தை இடிப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை, இருந்தும் கூட அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அது இடிக்கப்பட்டது வேதனைக்குரிய செய்தி.
அதை நான் பௌதீக ரீதியாக அதோட கட்டமைப்பை பார்க்கிற போது இது கிட்டத்தட்ட ஒரு பழிவாங்கல் நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட உள்ளார வரும்போது ஒரு கோயிலுக்கு காலடியை எடுத்து வைத்த மாதிரி தான் உணர்ந்தேன். நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி அல்ல, இருந்தாலும் கேப்டனுடைய நிறுவனத்திற்குள்ளே நுழைகிற போது ஒரு ஆன்மீகவாதியை போலவே உணர்ந்தேன். ஒரு கடவுளை உள்ளே சந்திக்கிற ஒரு பாக்கியமாகவே நான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து சாதனை ரெக்கார்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க 120 நாள் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் வந்து பாடல்களை வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே எந்த ஒரு நிறுவனத்திலும் இல்லாத அளவுக்கு கேப்டன் நிறுவனத்தில் தினந்தோறும் பார்வையாளர் வந்து உணவு போட்டுருக்காங்க. எந்த ஒரு சமயத்தையும் ஒரு நாள் போடுவாங்க 2 நாள் போடுவாங்க, தினந்தோறும் அவங்களுக்கு சாப்பிட போட்டுருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது பிரமிப்பா இருக்கு. இது ஒரு புதிய செய்தியா இருக்குது. ஏதோ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அது மாதிரி இருக்கு. இது தொடர்ச்சியாக உணவு பரிமாறல்ங்கிறது தானத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அது கேப்டனை பொறுத்தளவில் அவர் இருக்கும்போதே இந்த காரியத்தை செய்தார். அவர் நினைவு கூறுகிற வரையில் இந்த தானம்ங்கிறது வந்து மிக பொருத்தமாக இருக்கும். கூடுதல் தகவலாக கேப்டனுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கணும். அது ஏன்னா அவர் வாழுகிற போது எந்த ஒரு அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகனாக இருந்தாலும் பேரும் புகழும் ஒரு கட்சி ரீதி கடந்து அரசியல் இயக்கங்களை தாண்டி அவர் அனைத்து தலைவர்களுக்கும் பிடித்த தலைவராகத்தான் இருந்திருக்கிறார். பொதுமக்கள் அனைவரும் வரிசையாக நின்னுங்க. வரிசையில் சாப்பாடு வாங்கி டஸ்ட்பினை பிளேட்டு போடுங்க. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சாப்பிட்டு பிளேட்டு டஸ்ட்பினில் போடுங்க. அங்கேயே போட்டுறது கொண்டு ஒரு பொருள் பத்திரமா வச்சுங்க. கண்டிப்பாக அண்ணா அந்த தட்டு கொடுக்குறவங்க லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு தட்டை கொடுக்காதீங்க. லைன்ல இருக்கிறவங்களுக்கு வரிசையா போறவங்களுக்கு